கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து விசேஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சத்தியத்தை பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நம்முடைய ஆண்டவர் கொடுத்துருக்காரு. கள்ளும் கொள்ளும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சில உண்மைகளை கவனிக்க போகிறோம். லூக்காவில் பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரத்தில் குத்தகைக்கு விடப்பட்ட திராட்சை தோட்டம் சொல்லக்கூடிய ஒரு பேரபிள் என்ன பண்ணியிருப்பார், ஆண்டவர் பேசியிருப்பார். அது முடிஞ்சவொடனே பேசக்கூடிய 2 வசனங்கள் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரிங்களா? அப்போ லூக்காவில் 20ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். சரிங்களா? அதில் 17ஆம் வசனம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிறபடின்னு சொல்லி ஆண்டவர் அருமையாக பேசுவார் அந்த இடத்துல. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், அதாவது புரோக்கன் இன்டு பீசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார். சரிங்களா? அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, இந்த கல் இருக்கு இல்லையா, இது யார் மேலே விழுதோ அவங்க என்ன ஆகிடுவாங்களா, நசுங்கி போயிடுவாங்க, க்ரஷ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வசனம், அவ்வளோதான். இந்த 2 வசனத்தை தான் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மேக்ஸிமம் 10 to 12 மினிட்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம முடிக்கணும். சரிங்களா? இதுதான் நம்ம டார்கெட் டைம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இதுக்குரிய உண்மை பொருள் நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போது வீடு கட்டுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி உள்ளே வரும்பொழுது வீடுனா என்னன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் அருமையான வசனம் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். நீங்கள் தான் வசனம் படிக்க போகிறீங்க, நான் வசனம் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? அப்போது பாருங்கள், மத்தேயுல 23ஆம் அதிகாரம் 37-38 படித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்பட்டுன்னு சொல்லி காமிச்சிருப்பார் இல்லையா? அப்போ வீடு என்பது இஸ்ரேல் தேசத்தை அடையாளப்படுத்தும். சொல்லர்த்தமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறமா வசனத்தை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு, நமக்கு எதுக்கு வீடு இன்றைக்கி? நம்ம வசிக்கிறதுக்காக, நம்ம வாழ்கிறதுக்காக, சந்தோஷமாக இருக்கிறதுக்காக, சமாதானமாக இருக்கிறதுக்காக, ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக, ஒரு டிசிப்ளினாக இருக்கிறதுக்காக தான் அந்த வீடு. சரிங்களா? அப்போ அந்த வீடு எதுனா இஸ்ரேல் தேசன்றது அங்கே கிளியர் ஆகிடுச்சு, வசனத்தை படிச்சிட்டோம். அதே மாதிரி வீடு கட்டுகிறவர்கள் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த யூத மத தலைவர்கள். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் இருக்குது. உதாரணத்துக்கு 2 வசனங்களை அவங்ககிட்ட சொல்கிறேன். மத்தேயுல 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படித்து பாருங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நீங்கள் படித்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா யூத மத தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஜனங்களை, அதாவது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களை வழி நடத்துறதுக்காகவும், அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும், அவங்களுக்கு சமாதானம் கொடுக்கறதுக்காகவும், அவங்களுக்கு எல்லா விதமான ஐக்கியத்தை கொடுக்கறதுக்காகவும் அவங்க இருக்கின்ற மாதிரி அவங்க காமிப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த வீடை கட்டுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யூத மத தலைவர்கள்ன்றதுக்கு சில வசனம் படிச்சிட்டோம். சரிங்களா? அவங்க ஒரு கல்லை அப்படியே தள்ளிட்டாங்களாம். இந்த கல் ஆகாது அப்படின்னு சொல்லி தள்ளிட்டாங்களாம் இல்லையா? அப்போ அந்த கல் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த கல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். யூதர்கள் யாரை தள்ளினாங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அவங்க தள்ளினாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அப்போ அந்த கல் யாரை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வசனத்தின் மூலமாக எப்படி உறுதி பண்ணலான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வசனங்களை கிளியராக நம்ம படித்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், உதாரணத்துக்கு ஏசாயால 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அதே மாதிரி ரோமரில் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சரிங்களா? அதே மாதிரி 1 பேதுருல 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சரிங்களா? இந்த வசனங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நமக்கு அந்த கல் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை புரிய வச்சிருவார். இன்னும் நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு போய் படிக்கிறாங்க கூட படிக்கலாம். அதாவது சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் படிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா ஏசாயால 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கலாம். இந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுதும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஏசாயா 28-16 இந்த வசனங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த கல் நம்முடைய இயேசு கிறிஸ்துன்றதை கிளியராக விளக்கி காமிக்கும். அப்போது அந்த யூத மத தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கல்லாகி நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்கு அவரால் சமாதானம் கொடுக்க முடியாது, சந்தோஷம் கொடுக்க முடியாது, அவரால் பாதுகாப்பு கிடையாது, ஐக்கியம் கிடையாதுன்னு சொல்லி அந்த கல் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கல் அவங்க தள்ளிட்டாங்கன்றதை சொல்லி காமிக்கிறார். அப்படி தள்ளின கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாயிட்டுன்றதை அங்கே சொல்லி காமிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களா புரிஞ்சுக்கோங்க. மூளைக்கு தலைக்கல்லாயிட்டுன்னு சொல்லி காமிக்கும் பொழுது, உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூளைக்கு தலைக்கல்ன்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே புரியும் இல்லையா? ஃபஸ்ட் ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த கல் வச்சு தான் அந்த கல்லுக்கு மேலே ஒன்று ஒன்றா கெட்டுவாங்க. அப்படி ஆகிட்டாரோ நம்முடைய இயேசு கிறிஸ்து. அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் ஒரு வீடு கட்டப்படுறதுக்கு கார்னர் ஸ்டோன்றதை கிளியராக இந்த வசனம் சொல்லி காமிக்குது. இந்த ஸ்டோன் அவங்க தள்ளிட்டாங்கிறதா முதல் வசனம். சரிங்களா? இப்போ 2ஆம் வசனம் உள்ள போய் பார்க்கலாமா? 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் அப்படின்னு சொல்லுது 2வது வசனம்.
இந்த லைனுக்கு முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கிளியராக, சரிங்களா? அப்போ இந்த கல் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கல் மேலே விழுறதுனா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கல்லாகி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த டாக்ட்ரினல் சப்ஜெக்ட், உபதேச கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த கோட்பாடுகளை எதிர்க்கிறவங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீ இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யோவானில் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிச்சிங்கன்னா அருமையாக புரியும் நமக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, இவர் தன்னை தேவனுடைய குமாரன் சொல்லிக்கிறாரு, தேவனுக்கு சமமாக என்றாருன்னு சொல்லி தான் அவங்க தள்ளுவாங்க இல்லையா? அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த டாக்ட்ரினல் சப்ஜெக்ட், உபதேச கோட்பாடுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய குமாரன்றதான் அங்கே கோட்பாடுகள், டாக்ட்ரின் அதுதான். அதை அவங்க தள்ளுறாங்க. புரிஞ்சுங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த கல் மேலே விழுறவங்கன்னு சொல்லும்போது, இந்த கல்லாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை எதிர்க்கிறவங்க, ஆப்போஸ் பண்ணுறவங்க என்ன ஆகிடுவாங்களா? நொறுங்கி போயிடுவாங்க. broken into pieces அப்படி சொல்லி காமிச்சார் இல்லையா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கல் எடுக்கிறோம் கையில், அந்த கல் முழுசாக இருந்தால் தான் அது யாருக்காவது பிரயோஜனப்படும். ஆனால் அந்த கல் பீஸ் ஆகிடுச்சுன்னா பிரயோஜனப்படாது இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவருடைய அந்த உபதேச கோட்பாடுகளை எதிர்க்கிறவங்க பீஸ் ஆகிடுவாங்க. அதாவது யாருக்குமே பிரயோஜனப்படாத வகையில் அவங்க வாழ்க்கை மாறிடுன்னு சொல்லி காமிச்சார். அவங்க வாழ்க்கை அங்கே இப்படி போயிடுன்றது கிளியர் பண்ணிட்டார். சரிங்களா? அடுத்த லைன் உள்ள வரும் பொழுது அதே மாதிரி இந்த கல் யார் மேலே விழுதோ அவங்க நசுங்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ கல் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அவர் யார் மேலே விழுறாரு அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுன்னு அர்த்தம். அதை எங்கே புரிஞ்சிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனம் படிச்சிங்கன்னா புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? அப்போ 2வது லைனில் இந்த கல்லாகி நம்முடைய இயேசு கிறிஸ்து யார் மேலே விழுறாரோ, அதாவது அவர் யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரோ, யாருக்கு கொடுப்பார்னா, யார் அவருடைய உபதேசங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ. முதல்ல படிக்கும்போது ஆப்போஸ் பண்ணுறது, எதிர்க்கிறது. 2வது படிக்கும்போது ரிஜெக்ட் பண்ணுறது. இதை நீங்கள் எங்கே புரிஞ்சுக்கலாம்னா, இதுதான் கிளியராக புரிஞ்சுக்கலாம். மத்தேயில 23ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் அருமையாக படிக்கலாம். சரிங்களா? எப்படி படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க மன்னமாக எத்தனையோ தரம் நான் உங்களை கூட்டி சேர்க்க மன்னதாக இருந்தேன். நிறைய உபதேசம் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, என்ற உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணல, அதை ஏற்றுக்கல, ரிஜெக்டிங் தள்ளுறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போது இந்த கல் யார் மேலே விழுமோ அவங்க நசுங்கி போவாங்கன்னு என்ன அர்த்தம்? யார் மேலாவது பெரிய கல் விழுந்துச்சா அவங்க நசுங்கி போயிடுவாங்கன்னு, செத்து போயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உபதேசங்களை ரிஜெக்ட் பண்ணுறவங்க, தள்ளுறவங்க ஜீவனுக்குரிய வாழ்க்கையிலிருந்து வெளியில் போயிடுவாங்க. அதுதான் நசுங்கி போகிறதுக்கு அடையாளம். புரிஞ்சுங்களா? இப்போ மறுபடியும் குயிக் ரிவைஸ் பண்ணிடலாமா? அன்புக்குரிய சகோதரர்களே, வீடு கட்டுகிறவர்கள், வீடு இஸ்ரேல் தேசம், கட்டுறது அந்த யூத மத தலைவர்கள். அவங்க தள்ளின கல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் பின்னாடி கார்னர் ஸ்டோனாக மாறிட்டார்ன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அது சொல்லி முடிச்சுட்டு அடுத்த லைனில் இந்த கல் மேலே விழுறவங்க, அப்போது ஆண்டவருடைய உபதேசத்தை, டாக்டரினல் கோட்பாடுகளை, அதாவது டாக்டரின் கோட்பாடு இல்லையா, அதை தள்ளுறவங்க, ஆப்போஸ் பண்ணுறவங்கன்னு சொல்லி காமிச்சார். ஆப்போஸ் பண்ணுறவங்க பீஸ் ஆகிடுவாங்க. அதே நேரத்தில் இவர் யார் மேலே விழுறாருன்னா ஜட்மெண்ட் கொடுக்குறாரோ, யார் கொடுப்பார்? அவர் யாரெல்லாம் இவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ. எப்படி யூதர்களுக்கு கொடுத்தார் இல்லையா, அதே மாதிரி இல்லையா? யூதர்களுக்கு எப்போ கிடச்சிது? AD 66லேருந்து 73ஆம் வருஷத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நாம் இருக்கிற 2021 நம்ம இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி AD 66லேருந்து 73க்குள்ளே இந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு பொருந்திருச்சு, அவங்கள தள்ளிட்டாரு. புரிஞ்சுங்களா? இதுதான் அங்கே சொல்லப்பட்ட விஷயம். இப்போ நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வீடு யாருன்னா நம்ம தான் அந்த வீடு சொல்லி நமக்கு சொல்கிறார். எங்கே சொல்கிறாருன்னா, எபிரேயரில் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் கிளியராக சொல்லி காமிச்சார். நாம் தான் அவருடைய வீடாக இருப்போன்றதை அங்கே சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுக்கலாம். நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உபதேசத்தை எதிர்க்கவும் கூடாது, அதை தள்ளவும் கூடாது. இந்த 2 வகையிலுமே நமக்கு பாதிப்பு இருக்குன்றதை சொல்லி காமிச்சாரு. அது ரெண்டுமே ஏற்றுக்கொண்டு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருந்தோம்னா நாம் அவருடைய வீடாக இருக்க முடியும். அந்த வீட்டுக்கு அவர் தான் மூளைக்கு தலைக்கல், கார்னர் ஸ்டோனாக இருப்பார். அவர் கார்னர் ஸ்டோனாக இருந்தால் அந்த வீடு சந்தோஷமாக, சமாதானமாக, செழிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நிறைய சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அநேக வாய்ப்புகளை நம்முடைய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. யாருக்காவது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுங்கன்னா, எங்களுடைய காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் சேர்ந்து நிறைய சத்தியங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.